போகுமா நீண்டு நீண்ட பாதையில் கைவிரல் பிடிக்குவான் கூட யாரினி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் புது வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததே பாருங்கள், சத்யா பால் காய்ச்சலுக்கு அடுப்பு பற்ற வச்சு பால் காய்ச்சலுக்கு பாத்திரம் வச்சுட்டாங்க. புது ட்ரெஸ்ஸு புதுசு கண்ணா புதுசுங்கிற மாதிரி அங்கே பாருங்க பளீர்னு இருக்குது பாருங்க. ஆனால் வீடாக நம்ம அங்கே இருந்த அளவுக்கு இல்லைங்க. ஒரு ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் மட்டும்தானுங்க. முன்னாடி ஒரு பால்கனி. ஆனால் இங்கே கொஞ்சம் ஈஸிங்க. வீடு கூட்டுற வேலை இதெல்லாம் நிமிஷ நேரத்தில் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அக்கடா அப்படின்னு போந்துக்குவாங்க செல்லை வச்சு. பாருங்க, ஐயோ முத்து முத்தோ சிரிச்சுக்கிட்டு இருக்குது. பின்னாடி மல்லிகைப்பூ அப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுக்கு, அதுக்கு பல்லு முத்து முத்தா வெள்ளையாக இருக்கிறதுக்கு சேம மேட்சுங்க. பார்த்துக்கிங்க, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு. ஆமாங்க, பெரிய ஹோம் டூருங்க. இருக்கிற 3 ரூமு. ஆமாங்க, அந்த வீடு நாங்கள் இன்னொரு நாளைக்கு போடுறோங்க. அது உருவான விதமாக எப்படிங்கிறது முதல் கொண்டு போடுறோம். நாங்கள் வாஸ்து பார்த்ததுலேருந்து நாங்கள் என்ன பண்ணினோம், அது தரையாக இருந்து அதை ஜேசிபிட்டு ஓட்டி என்னென்ன பண்ணோம், அதுக்கு இடையில வந்து நாங்கள் ஒருக்கா வந்து அங்கே கல் போடுறதும்பாங்க, நமக்கு கால் போடுறோம். அந்த கால் போடுறதுக்கு ஒரு நாள் குறித்து அது வந்து தடங்கள் ஏற்பட்டது. அது என்ன ஏதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு போடுற கட்டடம் வந்து செங்கல் கட்டடோட கட்டி நிற்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹோம் டூரில் பெருசாக உங்களுக்கு ஒன்று போட போகிறோம். இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு வந்தது பாருங்கள், பாருங்காச்சு. ஆமாம், தமிழ்நாடு மினி ஹோம் டூருங்க. வரமானிக்கு இது ஹோம் காலையிலேயே பல்ல தேய்ச்சிட்டு வந்துமே. ஓகேங்க, பால் வந்து நல்லா நிதாகி வரட்டும், அப்புறம் காமிக்கிறது வரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பார்த்துக்கலாம். வருதுங்கோ வருதுங்கோ வந்துச்சுங்கோ. பரவாயில்லையே, நான் காமி போகும்போது எழுது. ஆய் சூப்பர். குழவை சத்தம் போடு. கிளம்பிட்டு வரல, கிளம்பி சத்தமா. எனக்கு இதனால நான் போட்டேன் இல்லைங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நம்மளே போடுறது கிண்டல் பண்ணிட்டு இருக்குது பாருங்க. அவங்க போடுறதுட்டு போட்டு நம்ம ஊர் இதுதானுங்க. குழவி போடுறதில்ல, குழவி போட்டு போட்டல் போட்டு தலையில். ஓகேங்க, கொஞ்சம் பால் வந்து சர்க்கரை போட்டு ஆற்றி சாமி படத்துக்கு வச்சுக்கலாம். பால் எங்கே வைக்கிட்டோம்? பால் கொஞ்சம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முன்னாடி வச்சுட்டா? முன்னாடி வச்சிரு. இது பார்த்தீங்கன்னா சாமி ரூம் அவங்களே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாமி படம் எல்லாமே அவங்களே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுவுமே கொண்டு வரல, விளக்கெல்லாம் மட்டும்தான். ஆமாங்க, நல்லா நீட்டாக பாருங்க. ஓரளவுக்கு நீளத்துக்கு இது பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சும்மா சூப்பராக பக்காவாக இது பண்ணி வச்சுருக்காங்க. எத்தனை விளக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இன்னொரு விளக்கு வாங்க ஒன்றாவும். ஒரு விளக்கு தானே, இன்னொரு விளக்கு வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு விளக்கு வச்சிருக்கோம், 2 விளக்கு. அங்கே வெள்ளி ஒன்று ஒன்று வச்சுருக்கு, அதே மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, பால் காய்ச்சி முடிச்சாச்சு. பால் கொண்டு வந்து வச்சிட்டோம். போட்டால் முன்னாடி வச்சு விளக்கு பற்றி வைக்கிற அப்படி 6:30 to 7:30 வரைக்கும் தான் நல்ல நேரங்க. பாலும் காய்ச்சியாச்சு. கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வந்து விளக்கு பற்றி வச்சாச்சு. எல்லா தெய்வத்துக்கும் அப்படியே கும்பிட்டுக்கலாம். பகவானே தெய்வமே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி கரெக்டாக 5 தெய்வம் உள்ள ஃபோட்டோ. ஆமா, பத்தி விட்டு வாங்கிட்டு வந்தோமே. எதில் வச்ச நீ? எங்க வச்ச நீ தெரியலையே. முன்னாடியே கிடைக்கிறதுக்கு சந்தேகமாச்சே. முதல்ல எடுத்துட்டு வந்தியா நீ? இல்லையே, நான் உள்ள வச்ச. அதான் அங்க இருக்கோ, இங்கே காணாமே. எதுக்குள்ள வச்ச கொஞ்சம் ஓரம் சொல்லு பார்க்கலாம். எதுக்குடி எதுல வச்சு கொஞ்சம் நாம சொன்னீங்கன்னா எடுத்துடலாம். தெரியலையேங்க வச்சேன். நான் கொடுத்த நீங்க தான் எல்லாத்துலயும் போட்டீங்க. சரி, நான் பாக்குறேன் வாங்க. எதுக்குள்ளே போட்டு வச்சேன். ஆனா எதுக்குள்ள வச்சேன்னு தெரியலையே. எல்லாம் கார்ல வரும்போது ஒண்ணுக்குள்ள போட்டெல்லாம் வச்சு எல்லாம் உள்ளுக்கு இது பண்ணி கொண்டு வந்தோம்ங்க.
எல்லாம் ஒரு கார் நிறைய வச்சு அமுத்தி கொண்டா கண்டுபிடிச்சிட்டுங்க அவங்க. ஆமாங்க, சத்யா அவங்க ஹேண்ட்பேக்லேயே வச்சிருந்தா அப்படி எடுத்தாச்சுங்க. இந்த தள்ளி வை பாருங்க, அங்கிருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். இதா இருந்தா உள்ளுக்கே விழுந்துக்குங்க. பாத்தீங்கன்னா அந்த பொடி பூரா உள்ளுக்கே விழுந்துக்கு அந்த கப்பு மாதிரி இருக்கிறதுக்குள்ள. அதனால இதுவே அங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். இது ஒடிச்சு வச்சீங்கன்னா உள்ளுக்கு நிக்கி சாஞ்சுக்கு நிற்கிதுவாரு. ஒன்று வெளியில் விழுவும், ஒன்று உள்ள விழுவும். கொஞ்சம் ஒடிச்சு வச்சுன்னு கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இது வெளியில விழுவும். ஆமாம், கொஞ்சம் ஒடிச்சு வச்சுன்னு தீர்ந்துது அடியில். நான் ஒடிச்சிருக்கேன் பாரு. கையை சுட்டுக்காதீங்க, அது எப்படி இருந்தாலும் அப்படியே நிற்கும். விடுங்க, கீழே எடுத்து வச்சுக்கலாமா? இல்லை இருந்து போகுது, தொடச்சிக்கலாம் இன்னைக்கு தானே. ஓரளவுக்கு உள்ளுக்கே விழுந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகவானே தெய்வமே எல்லாமே நல்லபடியாக நல்லபடியாக எல்லாத்தையும் காப்பாற்றிக்கமா. தெய்வம் பகவானே. திருநீர் கூட எடுத்து வைக்கல. ஓகேங்கன்ட்டு கிளம்பி வச்சிட்டீங்களா? சந்தனா கலக்கினியா? ஈரம் இருக்கான்னு தெரியல. சாம்பிராணியில இல்லை, இன்னைக்கு தாங்க போய் வாங்கிட்டு வரணும். சாம்பிராணி எல்லாமே வாங்கிட்டு வரணுங்க. நாங்கள் நேற்று நைட்டு வரையிலே பார்த்தீங்கன்னா மணி 9 ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் இப்போதைக்கு வேணுங்கிறது மட்டும்தான் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் நீ போய்த்தாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமானம்லாம் வாங்கணும். கண்ணாடி இதெல்லாம் இன்னும் இல்லை, அதெல்லாம் நீ போய்த்தாங்க வாங்கணும். இங்கே நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா மதிஷ்குட்டிக்கு ஸ்கூலு +2ங்கிறதுனால நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சின்ன குட்டிக்கு அடுத்த திங்கக்கிழமை தான். அவருக்கு இன்னும் 1 வாரம் ரெஸ்ட் இருக்குது. என்ன நாங்கள் கேரளாவாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு அவ்வளோதாங்க, நீ வெக்கேஷன் தான். ஜூனில் தான் ஸ்கூலு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே அடுத்த வாரமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏதோ புதுசாக இருக்குங்காட்டி நிதிக்குட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் வாங்க வேண்டியது இருக்குதுங்க வீட்டுல வைக்கிறதுக்கு. ஒரு குளிச்சுட்டு வந்து துண்டை காய போகிற கூட உள்ளுக எதுவுமே இல்லைங்க. ஆணி எல்லாமே அவங்க பிடுங்கிட்டு அது பட்டிமா வச்சு எல்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க. அதனால சரியா நம்ம திறக்கணும், அதுக்கு ஸ்டாண்டு மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அதில் போட்டுக்கிற மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். வாஷிங் மிஷின் வாங்கணும், ஏகப்பட்ட வாங்கிட்டு ஒரு பொருளுமே இல்லைங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் கூட வேண்டாங்க, அங்கே ஒரு மிஷின் இருக்குதுங்க. இந்த மிஷின் சும்மா ஃப்ரீயா இருக்கு, இந்த மிஷின் பிரச்சனை இல்லைங்க, அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். அதனால எப்படி இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் மட்டும் இப்போ தேவைங்க. அது இன்னைக்கு வாங்கி ஆகணுங்க. அது வாங்குறாப்புல இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ பண்றேங்க. ஓகேங்க, நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போகிற கிளம்பிட்டு இருக்கிறோம். எங்க அண்ணி வேற, ஆமாங்க, அண்ணி அங்கேருந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்க கோயில் பார்த்தீங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்காங்க. சிவன் பொங்காளியம் கோயிலுங்க. கோயில் வந்து எடுக்கிற அளவுக்கு இல்லைங்க, எல்லாம் இடிச்சு இது பண்ணிட்டாங்க. ஆமா போகலைங்க, எங்க சாமி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பேஸ்மெண்ட் கட்டி இது நிக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல வந்ததை வச்சுதான் நீங்க பாத்துட்டு இருக்கிறோம். நாங்க போயிட்டு எந்த லெவல்ல ஆயிருக்கு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்க, பாய்.